Hi friends, welcome back to my channel Mundra's Kitchen. இப்போ நம்ம கிச்சனில் சிம்பிளான தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரியல் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம காரத்துக்கு ஒரு வரமிளகு இல்லாட்டி 2 வரமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை வதங்கட்டும். ஏன்னா கொஞ்சம் இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் காரத்துக்கு 2 இல்லாட்டி 3 பச்சை மிளகா அது கூட ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கேரட்டு, இது ஆப்ஷனல் தான். பொடியாக ஒரு கேரட்டில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் இல்லாட்டி நிலக்கடலை இருக்குல்ல, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட தயிர் ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் இந்த சமயத்தில் ஒரு கப்பு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்க்கணும். இப்போ இந்த தயிர் புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணோன்னே உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதத்தை ஒரு கப்பு சாதத்தை அது கூட சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கிட்டு இந்த சமயத்தில் உப்பு இல்லாட்டி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாம் நல்லா கலந்துட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புளிச்ச தயிர் ஆட் பண்ணி செய்கிறதா இருந்தாக்கா பால் தயிர் ஊற்றுறோமில்ல, அப்போ நீங்கள் காலை ஒரு 9 மணிக்கு செஞ்சால் மத்தியானம் சாப்பிடும் போது, அதாவது 1 மணிக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ண காரணம் நம்ம சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி தயார் பண்ணாலே போதும். இப்போ நம்ம சூப்பரான சிம்பிளான தயிர் சாதம் ரெடி. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.